ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நாங்கள் வந்து ChatGPT சம்மந்தமான பார்ட் 2 வீடியோ தான் இன்னைக்கு. இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்னன்னா, எப்படி ஒரு முட்டை ஒன்று எப்படி நம்ம பொரிக்கிறது. ரைட், இதில் வந்து நீங்கள் வீட்டில் யாரும் இல்லை, அந்த டைமில் உங்களுக்கு முட்டை ஒன்று சரியாக பொரிக்க தெரியல. அப்போ நீங்கள் வந்து முட்டை ஒன்று எப்படி பொரிக்கிறதுன்றது நீங்கள் வந்து இதில் கேட்கலாம். இப்போ வந்து அந்த ப்ராம்ப்டை நீங்கள் சரியாக டைப் பண்ணலாம். ஹவ் டு ஃப்ரை எ எக் கேட்கலாம். கேட்டு இந்த ChatGPTயில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்சரை வந்து அது வந்து கொடுக்கும். ரைட், இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் பாருங்கள், உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு எப்படி ஒரு எக் ஒன்று ஃப்ரை பண்ணுறதுன்னு. இதை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கோ த்ரூ பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து படித்து நீங்கள் ஒரு எப்படி ஒரு முட்டை ஒன்று நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுன்றதை நீங்கள் ஸ்டடி பண்ணி செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இது இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஏஐ டூல் வந்து உங்களுக்கான ஆன்சரை வந்து சரியான முறையில் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து ChatGPT 3.5 இது அட்வான்ஸ் வெர்ஷனான 4 ChatGPT 4ல் வந்து அது வந்து நம்ம பெய்ட் வெர்ஷன் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து நம்மளோட வந்து இந்த இதில் பாருங்கள், இந்த எத்தனை நிமிஷம் உங்களுக்கு வந்து பொரிக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷங்கள் இருக்கும். இந்த நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு நூடுல்ஸை வந்து எடுங்க, இந்த நிமிஷத்துல தான் உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து முட்டை இந்த நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம பொரிக்கணும், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ChatGPTயில் வந்து ஒரு அலாம் வந்து செட் பண்ணி நமக்கு கொடுக்காது. ஓகே, இதில் வந்து நீங்கள் ஆன்சர் அடிச்சதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை போட்டு பொரிக்கிற நேரம் உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு வந்து ஒரு அலாம் வந்து செட் பண்ணி கொடுக்காது. அது வந்து ChatGPT 4ல் வந்து உங்களுக்கு அந்த அலாமெல்லாம் செட் பண்ணிக்கொள்ள முடியும். ஏன்னா அதுக்கெல்லாம் ஃப்ளகின்ஸ் இருக்குது. ரைட், இப்போ ChatGPT 4 நம்ம பார்க்குற 3.5 தான் பார்க்குறோம். நீங்கள் அது வந்து ஒரு பெய்ட் டூல்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த பெய்ட் டூலை நீங்கள் பை பண்ணீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து ஃப்ளகின்ஸ் இருக்குது. ஓகே, அது அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸான வேலைகளை அதை செஞ்சுக்கலாம். இதான் நார்மலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து அவங்களுக்கு ஒரு எக் ஒன்று இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்க முடியும். ரைட், இப்போ அடுத்த விஷயம், இப்போ வந்து எனக்கு ஒரு பாட்டு ஒன்று கேட்கணும். ரைட், இப்போ ஒரு பாட்டு ஒன்று கேட்கணும்னா இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு தமிழ் சாங் ஒன்று எனக்கு ஒரு கேட்கணும். என்ன தமிழ் சாங், நல்ல சாங், இப்போ லேட்டஸ்ட் சாங். அப்போ நான் வந்து டைப் பண்ணேன், ChatGPTயில் கேட்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து நான் வந்து இது பண்ணிட்டு இது வந்து சாதாரண குக்கிங் சம்மந்தமான கேட்ட கேள்வி. ஓகே, இப்போ அதனால இப்போ நான் பாட்டு ஜென்ரேட் பண்ணால் அது குக்கிங் சம்மந்தமாகவே தான் அது ஒரு பாட்டு ஒன்று ஜென்ரேட் பண்ணிடும். அதனால நான் நியூ சாட் ஒன்று எடுத்து இப்போ இதில் வந்து நியூ சாட்டில் வந்து நம்ம பாட்டு ஒன்று ஐ வாண்ட் டு லிசனிங் மியூசிக். இப்போ நான் வந்து ஒரு மியூசிக் ஒன்று எனக்கு கேட்க விரும்புகிறேன். அப்போ அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸை வந்து அது வந்து தேர்ந்தெடுத்து கொடுப்பாருங்க. ஐ வாண்ட் டு லிசனிங், இப்போ நான் எழுத போகிறேன் ஐ வாண்ட் டு லிசனிங் மியூசிக். ஐ வாண்ட் டு லிசனிங் மியூசிக் எழுதுறேன் இன் தமிழ். ஐ வாண்ட் டு லிசனிங் சாங் சொல்லுவோம். ஐ வாண்ட் லிசனிங் சாங் இன் தமிழ்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள், அந்த நீங்கள் வந்து ஒரு சாங் ஒன்று நான் வந்து ஒரு சாங் ஒன்று கேட்க விரும்புகிறேன். அப்போ அது வந்து சொல்லுது நீங்கள் எங்கே போயிட்டு கேட்கலாம் அந்த சாங்ன்றது. அதுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து சொல்லுது. யூடியூப்பில் போய் கேட்கலாம், தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்ஸ், ரைட், தமிழ் மூவிஸோட வெப்சைட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை காட்டுது. ஓகே, இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் போயிட்டு அந்த சாங்கை கேட்கலான்றதை சொல்லுது. ரைட், இப்போ எனக்கு செய்யணும், ChatGPT கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சாங் ஒன்று தமிழ் லாங்குவேஜில் எழுதணும். அது எப்படி எழுதுறது? அப்போ சிம்பிளா அதே நீங்க கொடுக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன். கேன் யூ ரைட் அ தமிழ் சாங்? கேன் யூ ரைட் அ தமிழ் சாங் சொல்லியாச்சு. ஜென்ரேட் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, உங்களோட சாங் ஒன்று உங்களுக்கு காட்டுது. இங்க பாருங்க, கனவுகள் வர இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று கேட்குது. ஓகே, இப்போ நான் வந்து இதை திரும்ப நான் ஒன்று எழுத போறேன் கொஞ்சம். கேன் யூ ரைட் அ ஃபுல் தமிழ் சாங், ஃபுல்லா எழுது தமிழ் சாங், ரைட் அ ஃபுல் தமிழ் சாங். பார்த்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாட் வந்து ChatGPTயால உங்களுக்கு எழுதி காட்ட முடியும். இந்த மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோங்க, அதனால தான் கொஞ்சம் இதாக, இல்லைன்னா டக் டக்குன்னு அதை எழுதிட்டு போயிடும். இப்போ பாருங்க, ஒரு பாட்டுகள் வந்து இந்த மாதிரி நம்மளால ஜென்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும்.
ஓகே, இந்த லாங்குவேஜ்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டுகள் பாருங்க, பாட்டுகள்லாம் கூட நம்மளால இது வந்து இந்த பாட்டு வந்து ChatGPT-யால எழுதப்பட்ட பாட்டுகள். இந்த மாதிரி பாட்டுகள்லாம் கூட ChatGPT-யால உங்களுக்கு எழுத முடியும், ரைட்? இதுல என்ன ஒரு டிஃபரெண்ட்னா, கேன் யூ ரைட்னா நம்ம ChatGPT-ட்ட கேட்குறோம், இந்த ஏஐ டூல்கிட்ட கேட்குறோம், உங்களால ஒரு பாட்டு ஒன்று எழுதி தர முடியுமா தமிழ் லாங்குவேஜ்ல? அப்ப அது வந்து இந்த ஒரு பாட்டு ஒன்று எழுதி நமக்கு காட்டுது. ஓகே, இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து நமக்கு எழுதி காட்டுது. அதான் ChatGPT வந்து நமக்கு செஞ்சிருக்கு. ஓகே, இப்போ எனக்கு வந்து இன்னும் இந்த பாட்டு வேணும், எனக்கு வேற பாட்டுகள் வேணும், ரீஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்க, வேற பாட்டுகள் இல்லை வேற மாதிரி இந்த பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாட்டுகள் வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டும், ரைட்? இது வந்து கம்ப்ளீட்டா ஏஐயால ஜென்ரேட் பண்ண பாட்டுகள். இது வந்து நெட்ல எல்லாம் இல்லை இந்த பாட்டுகள், இதெல்லாம் ஏஐயால அதே நினைச்சு எழுதுற பாட்டு. இப்போ பாருங்க எவ்வளோ ஒரு வேலைகள் நம்ம ChatGPT-யால நம்மளால எடுத்துக்க முடியும். இதில் வந்து நீங்கள் ஒன்று கொடுங்க, பெட்டர் ஆர்எஸ் நான் பெட்டர்னு கொடுங்க, பெட்டர்னு சொல்லி. ஓகே, இது ரொம்ப முக்கியம், ரைட்? இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து தமிழ் லாங்குவேஜ் நீங்கள் வேணும்னா வேற லாங்குவேஜ்லையும் கேட்கலாம். கேன் யூ ரைட் அ ஃபுல் சாங் இன் இங்கிலீஷ்? இங்கிலீஷில் ஒரு ஃபுல் சாங் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி எழுதுது பாருங்க. இங்கே பாருங்க, இங்கிலீஷில் ஒரு பாட்டு ஒன்று எழுதுது. இதே மாதிரி ஒரு கவிதை ஒன்று எழுதி கேட்டோம்னாலும் கேன் யூ ரைட் அ poem in Tamil? இப்போ வந்து என்ன லவர் மாதிரி லவ் போயம்ஸ் எழுதும், என்ன மாதிரி போயம்னு கேட்கவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி போயம் ஒன்று உங்களால் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஓகே, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு பாருங்க, ரைட்? பேண்ட் அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம்னால தான் வந்து ஸ்ட்ரக் ஆகுது. அவங்களோட மெஷின்ஸில் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை, ரைட்? இப்போ வந்து ரீஜென்ரேட் பண்ணுறேன், திரும்ப அது வந்து வேறு மாதிரி ஒரு ஃபயத்தை வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டுது. ஓகே, ரைட்? பேண்ட் அந்த மழை காரணமாக கொஞ்சம் இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோ, அதனால இந்த பார்த்தா அதில் பார்த்தீங்க எவ்வளோ டக்குன்னு வருது. அந்த பிரச்சனைனால தான் இதில் வந்து நீங்கள் வந்து இதை படித்து பார்த்து இது கொண்டு கொடுங்க, கொஞ்சம் பெட்டர், ரைட்? பார்த்தீங்க இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து பாருங்க நம்ம ChatGPT-யை பயன்படுத்தி நிறைய வேலைகள் நம்மளால பண்ணிக்கொள்ள முடியும், ரைட்? இப்போ அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிரான்ஸ்லேஷன் வேணும். இப்போ கூகுளில் போயிட்டு நான் டிரான்ஸ்லேஷன் ஒன்று எடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு லயனை பற்றி ஒரு லைன் விக்கிபீடியாவில் போயிட்டு இப்போ நான் ஒரு லைனை பற்றி லைன் மட்டும்னா யாரையாவது பற்றி, ரைட்? எந்த ஒரு ஹியூமனை பற்றியாவது ஏதாவது ஒரு பற்றி நீங்கள் ஒரு விக்கிபீடியாவில் நீங்கள் தேடி எடுக்கிறீங்க. ஆனால் இதை வந்து எனக்கு ரீட் பண்ணி எனக்கு இங்கிலீஷ் விளங்கலை. எனக்கு இந்த இங்கிலீஷில் இருக்க எனக்கு வந்து இதை வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அப்போ நான் இதை வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து ChatGPT-ல வந்து நான் இது வந்து ஃபுல்லாக போயம் இதுகளுக்கு தான் எடுத்திருக்கேன். ஆனால் நான் வந்து நியூ chat ஒன்று பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளே கேட்டோம்னா ChatGPT-க்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிடும், ரைட்? ஓகே, இது உங்களுக்கு தேவைன்னா இதை வந்து நான் delete பண்ணி போட்டுக்கலாம், நீ முதல் கேட்டதை. இப்போ நான் வந்து புது நியூ chat ஒன்று எடுத்து இதில் வந்து நான் எழுத போகிறேன். ஐ வாண்ட் டு கேன் யூ ட்ரான்ஸ்லேட்னு சொல்லி ChatGPT-ல வந்து நம்ம கேட்கணும், கேன் யூ ட்ரான்ஸ்லேட் திஸ் அப்படின்னா கேட்குறேன். ஓகே, கேன் யூ ட்ரான்ஸ்லேட் திஸ் அடிச்சோம்னா அவர் என்ன பதில் சொல்லுவாருன்னு பாருங்க. ஆஃப் கோர்ஸ் ஐ வுட் ஹெல்ப் யூ டு ட்ரான்ஸ்லேஷன், ப்ளீஸ் ப்ரொவைட் த டெக்ஸ்ட் ஐ வுட் லைக் மீ டு ட்ரான்ஸ்லேட் த ஸ்பெசிஃபிக் டார்கெட் லாங்குவேஜ் ஐ வாண்ட் டு ட்ரான்ஸ்லேட், ரைட்? இப்போ அந்த எந்த லாங்குவேஜையும் கேட்க சொல்லுது. அப்போ நான் இதை வந்து பாருங்க, இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே இப்படி போடுறேன். போட்டு இதை கிளிக் பண்ணோன்னே பாருங்க, இது கேட்குது I can translate to provide text in another language. Please let me know the target language. Would you like the text translate? எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்லி ப்ளீஸ் ஐ கேன் translate the provided text into another language. Please let me know the target language. அப்போ நான் வந்து இது வந்து தமிழ்னு நான் கொடுத்தா இது தமிழ் எந்த லாங்குவேஜ் கொடுக்கலாம், இது வந்து தமிழில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய வேலைகள் நம்ம ChatGPT-ல வந்து நம்மளால செஞ்சு கொள்ள முடியும். இதே வந்து நம்ம
லாங்குவேஜ் வந்து ஃப்ரெஞ்ச் கொடுத்தோம்னா ஃப்ரெஞ்சில் அது வந்து இது பண்ணி கொடுக்கும். ரைட், இது வந்து ஸ்ட்ரக், இது வந்து இதோட முடியலைங்க. ஏன்னா அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பிரச்சனைனால ஸ்ட்ரக் ஆகுது. ரைட், இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ரைட், இப்போ பாருங்க ரொம்ப எவ்வளோ ஈஸியாக நம்மளால ஒரு டிரான்ஸ்லேஷன் எல்லாம் வந்து, அதனால இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். கேன் யூ டிரான்ஸ்லேஷன், சும்மா தூக்கி போட்டால் அதுக்கு விளங்காது. இதை என்ன நீங்கள் சொல்ல போறீங்க என்னன்னே விளங்காது. அதனால ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். கேன் யூ டிரான்ஸ்லேஷன் ப்ளீஸ். அப்புறம் எதை டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். அப்போ நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணதை எழுதினோடனே எந்த லாங்குவேஜ் இருக்குது, அந்த லாங்குவேஜ் கேட்டோன்னே அந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குது. இந்த மெஷினுக்கு நீங்கள் சொல்லணும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் பண்ணும். ரைட், இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள். இந்த ChatGPT-யை பயன்படுத்தி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தான் இது. ரைட், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குங்க. நம்ம அடுத்தடுத்த வார வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போனோம்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே லென்த் கூடவா போயிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.